அல்லேலூயா. இந்த நாளிலே மெய்ப்பனுடைய கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்ப்பனுடைய கோல் வேத பாடம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. மெய்ப்பர்களும் அறிய வேண்டும், சீடர்களும் அதாவது விசுவாசிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்று. இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள், அதனுடைய அந்த பாங்கிலே வேத பாடத்தின் வழியே எப்படி சபை இருக்க வேண்டும், எப்படி போதகர்கள் இருக்க வேண்டும், எப்படி விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிற பகுதியில் இன்று போதகர்களும் சரி விசுவாசிகளும் சரி அறிய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால் தேவ பயம். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இம்மட்டுமாய் வேதத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 128 கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் மீது வருகிற பலன்களை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விசேஷமான காரியம் காணப்பட வேண்டும். இது ஒரு விதமான கிருபை. கர்த்தருக்கு பயப்படுகிறபடியினால் வருகிற நன்மைகளை இந்த நாளிலே போதகர்களும் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும். தேவ பயம் என்ன என்றதும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவ பயம் என்று நினைத்து சில சமயத்தில் தேவ பயம் இல்லாமல் வாழ்வோம். கேட்டால் கிருபன் சொல்லுவோம், கேட்டால் கர்த்தர் அன்பு பாராட்டுகிறார் என்று சொல்வோம். இப்படியாக வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். எப்படி இது காரியங்கள் வாய்க்கும் என்றால், சங்கீதம் 103:11 வாசிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறதுக்கு மேலே அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. கிருபை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ கிருபை தான். இந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆனால் காலையில் எழுந்து கொள்ளுவோம், உட்காருவோம், தேவ பயம் இல்லாமல் வாழ்வோம். தேவ பயம் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஏற்கனவே நம்ம யூடியூப் வீடியோவில் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் பல பகுதிகளில் நாம் பேசியிருக்கிறேன். இப்போ தேவ பயம் என்றால் என்ன என்பதை விட இந்த கிருபை விசுவாசியினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் பயந்தால் உங்கள் மீது ஒரு கிருபை வரும். அந்த கிருபையினால் தான் அந்த சங்கீதம் 128 போய் உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். சங்கீதம் 128 நீங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டு எப்படி அந்த கிருபை செயல்படுகிறது, எதினால் அந்த கிருபை செயல்படாமல் போகிறது. எல்லாரும் தேவனுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் 2வது வசனம் 3வது வசனத்தில் பிரச்சனை வந்துவிடும். 2, 3 வசனம், ஒன்று கையின் பிரயாசம் இருக்காது, இன்றாவது குடும்ப பிரச்சனை இருக்கும்,